ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உவமைகள் மூலமாக கற்றுக் கொடுக்கிற பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அஹ், இந்த நாளில் கூட இந்த 10 கன்னிகை உவமைக்குள்ளே நாம் போக போகிறோம். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட் த பேரபிள் ஆஃப் 10 virgins. For those who are interested in listening to the same message in English, you can follow us on the chat. The English translation will be on the chat line. ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். இங்கே எல்லாரும் நல்ல வேதம் தெரிஞ்சவங்க. இந்த 10 கன்னிகைகளின் உவமையில் 10 கன்னிகைகள் யார் என்று நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. தெரியாதவங்க கூட சொல்லலாம். இந்த 10 சபை விசுவாசிகள் பிரதர். சபை விசுவாசிகள். ஓகே, வேற யாராவது? 10 கன்னிகைகளை யார் குறிக்குது? எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? பிரதர், மணவாளன் வருகைக்கு ஆயத்தமானவர்கள். ஓகே, எந்த காரியத்தை ஆண்டவர் இங்க போதிக்கிறார்? எந்த ஒரு முக்கியமான காரியத்தை இந்த உவமையில போதிக்கிறார்? பரலோக ராஜ்யத்தை குறித்து. பரலோக ராஜ்யத்தை குறித்து. ஓகே, வேற? மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறத குறிச்சு. அப்படின்னா என்னத்தை குறித்து சிஸ்டர்? மணவாளன்னா யாரு? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில நம்ம ரெடியா இருக்கிறது. ஓகே ஓகே. இது பேசிக்கா இந்த காரியங்கள் அது ரொம்ப தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கலாம். ஓகே, நாம இந்த நாள்ல இதை அதிகமாக கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு 25 முதல் 2 வசனங்களுக்கு எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். Matthew 25 first 2 verses. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். கன்னிகைகள்னா வெர்ஜின்ஸ், திருமணமாகாத தங்கள் தூய்மையை காத்து கொண்டவர்கள். இந்த முதல் வார்த்தை இந்த அதிகாரத்தில் இங்கிலீஷில் தென் அப்படின்னு ஆரம்பிக்குது. தமிழில் அப்பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும்னா அதுக்கு முன்னால் ஆண்டவர் என்ன பேசினார்னு பார்க்கணும். ஸோ எல்லாரும் நீங்கள் முந்தின அதிகாரத்துக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பைபிள் இருந்துச்சுன்னு திருப்பி பாருங்கள். கோ பேக் டு Matthew 24. Jesus talks privately only to his disciples about his second coming. அவருடைய 2ஆம் வருகையை கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு தனியாக, பொதுவாக தனியாக பேசிக்கொண்டிருக்கிறார். எப்பொழுது நடக்கும், அதற்கு அடையாளங்கள் என்ன என்பதையெல்லாம் குறித்து. குறிப்பாக இதில் என்னன்னா, நாம் கர்த்தர் தன்னுடைய சீஷர்களுக்கு அப்படி என்றால் நமக்கும் கிறிஸ்துவின் சபைக்கும் கொடுக்கிற ஒரு தெளிவான எச்சரிக்கை மேல நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்பது முக்கியம். இந்த 10 கன்னிகைகள் குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த சரியா புரிந்து கொள்ளணும்னா இந்த எச்சரிக்கைகளை, முதல் அதிகாரத்தில் கொடுத்த எச்சரிக்கைகளை நாம் புரிந்து கொள்ளணும். லெட்ஸ் கீப் திஸ் வார்னிங்ஸ் இன் Matthew 24 in view to correctly interpret the parable of the 10 virgins. யாராவது வாசிங்க மத்தேயு 24 42 44 வரைக்கும். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென். இந்த ஓமானத்தை நம்ம முதல்ல பார்க்கும்போது 10 கன்னிகைகள் யார், அந்த விளக்கு, அந்த எண்ணெய் என்பதை குறித்து நம்ம முதலாவது ஆவிக்குரிய விதத்தில் இதை புரிந்து கொள்ள போறோம். பிறகு ஒருவேளை இன்றைக்கோ அடுத்த வாரமோ இந்த ஓமானத்தினுடைய அர்த்தம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி என்பதையும் குறித்தும் புரிந்து கொள்ள போறோம். முதலாவதாக இதனுடைய ஆவிக்குரிய
விளக்கங்கள், அர்த்தங்கள். ஹூ ஆர் த 10 வர்ஜின்ஸ்? இந்த 10 கன்னிகைகள் யார் என்று அவர்கள் யாரை குறிக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கணும்னா, இந்த வேதத்துல 10 என்பது பழைய ஏற்பாட்டில் பைபிளில் யூத மதத்தில் ஒரு குறைந்தது மின்யான் என்று சொல்லுவாங்க. 10 பேராவது இருந்தால்தான் அவர்கள் ஒரு ஜெப கூட்டமாக பொதுவாக ஜெபிக்க முடியும். ஒரு ப்ரேயர் மீட்டிங்கோ, அவங்க சினகாக், அவங்க யூத தேவாலயத்திலேயோ பப்ளிக்காக அவங்க ஜெபம் மீட் பண்ணும் அப்படின்னா குறைந்தது அவர்களுக்கு 10 பேர் இருக்கணும். அப்போ 10 என்பது ஒரு சபை கூட்டம், விசுவாச கூட்டம் நம்முடைய காரியத்தில் சபை என்பதை குறிக்கிறது. அப்போ நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த 10 கன்னிகைகள் என்பது சபைக்கு போகிறவர்கள், விசுவாசிகள்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த முதல் 3 வசனங்களில் திருப்பி வாசிப்போம். 25வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தியுள்ளவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை. ஓகே, இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கும் புத்தி இருக்கிற கன்னிகைகளுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இல்லை. பாதி பேரை புத்தி உள்ளவர்கள், பாதி பேரை புத்தி இல்லாதவர்கள் ஆண்டவர் அழைப்பதற்கு ஒரே காரணம் தான். அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் அந்த தீவட்டிகளை அல்லது அந்த லேம்ப், இந்த திரியில் எரிகிற லேம்ப், எண்ணெய் விளக்குன்னு சொல்லலாம். இந்த எண்ணெய் விளக்கை எடுத்துட்டு போறாங்க. ஆனா அவங்களோட கூட எண்ணெய் எடுத்துட்டு போகல. புத்தி உள்ள கன்னிகைகள் கூட எண்ணெய் எடுத்துட்டு போனாங்க, விளக்கோட சேர்த்து. புத்தி உள்ளவர்கள் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம், 13 வரைக்கும். யாராவது வாசிங்க, 4லிருந்து 13 வரைக்கும். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமென். விழித்திருங்கள். ஆக்சுவலா ஆண்டவர் இதுல சொன்னது எண்ணெயை வச்சிருக்கிறது கூட சொல்ல, விழித்திருங்கள்னு சொன்னார். டோன்ட் பி so deep asleep that you can't wake up. நித்திரை மயக்கத்துல அப்படி இருந்து நீங்க விழிக்காம தூங்கி கொண்டே இருக்காதீங்கன்னு அதான் முதல் எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த 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 ஓமானத்தை படிக்கும்போது பல காரியங்களை யோசிக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து கடைசியில் சொல்றது நீங்கள் விழித்திருங்கள்னு சொன்னார். முதலாவது இந்த ஆரம்பத்துல வருவோம். இந்த 10 கன்னிகைகளை குறித்த காரியம் அவர்களுக்கு எல்லாம் பொதுவாக இருந்ததை சில புரிந்து கொள்வோம். It is important to understand that all the 10 were virgins. That means righteous or pure or undefiled believers who have received the righteousness of Christ. முதலாவது 10 பேரும் கன்னிகைகள். அப்படின்னா கரைதிரைப்படாமல் சுத்தமானவர்கள், நீதி நிறைந்தவர்கள். இது இயேசு கிறிஸ்துவின்
நீதியை பெற்று ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் இந்த 10 பேரும் நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆல் த 10 were virgins. அதாவது அவிசுவாசிகள் விசுவாசிகள் அல்ல, அல்லது பெயர் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அல்லது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இல்லை. 10 பேருமே இது முழுசுமா ரட்சிக்கப்பட்ட சபை. இது அவங்க எல்லாருக்கும் பொதுவானது. ரெண்டாவது, they all expected the bridegroom. They all knew the bridegroom was coming and they were expecting believers. They were not unbelievers. அவர்கள் எல்லாரும் மணவாளன் வருவார் என்று எதிர்நோக்கி இருந்தாங்க. மணவாளன் திரும்ப வருவார் என்று அவர்களுக்கு தெரியும். மணவாளனை எதிர்பார்க்கிற விசுவாசிகள், அவர்கள் அவிசுவாசிகள் அல்ல. மூன்றாவது பொதுவான காரியம், they all had lamps and oil. அவர்கள் எல்லாரிடத்திலும் தீவட்டிகள் அல்லது அந்த எண்ணெய் விளக்கும் எண்ணெயும் இருந்தது. எண்ணெய் என்பது எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிற ஒரு காரியம். அப்படின்னா இந்த 10 பேருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் வாழ்க்கையில் இருந்தார்கள். எண்ணெய் விளக்கு என்பது தங்களுடைய வெளிச்சத்தை காட்டுவது. நம்ம எல்லாரையும் மலை மேலே ஏற்றப்பட்ட பட்டணமாகவும் விளக்காகவும் ஆண்டவர் சொல்றார். சாட்சியாக அவர்கள் ஜீவிக்கிறவர்கள் ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருந்ததுனால வெளியரங்கமாய் சாட்சியாக ஜீவிக்கிற விசுவாசிகள். நல்லா புரிஞ்சுங்க, இது எல்லாரும் அப்படிப்பட்ட விசுவாசிகள். நாலாவது பொதுவான காரியம், all of them slumbered, both the wise and the foolish virgins. புத்தியுள்ள கன்னிகைகளும் புத்தி இல்லாத கன்னிகைகளும் கூட நித்திரை மயக்கத்தில் போயிட்டாங்க. அப்ப இந்த 4 காரியமும் அவர்களிடத்தில் பொதுவான காரியம். ரெண்டாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது their lamps and oil. அவர்களுக்கு இருந்த அந்த தீவட்டிகளும் எண்ணெயும். there was only one difference. அவர்களுக்குள்ள இருந்தது ஒரே ஒரு வித்தியாசம். எவ்வளவு அவங்க கிட்ட எண்ணெய் இருந்துச்சு. இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் அவர்களிடத்துல கூட எண்ணெய் இருந்துச்சு ஸ்பேர் பண்றதுக்கு. அதனால ராத்திரியில் அவங்க தூங்கும்போது கூட அந்த எண்ணெயை வச்சிருந்தாங்க கையில். இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் அந்த விளக்கில் மட்டும்தான் எண்ணெய் இருந்துச்சு. ராத்திரியில் அவங்க தூங்கும்போது அந்த விளக்கில் எரிஞ்சு அந்த எண்ணெய் முடிஞ்சு போச்சு. நீங்கள்லாம் அந்த லேம்ப், ஆயில் லேம்ப் இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஆயில் போட்டுக்கிட்டே இருக்கணும், ஆயில் தான் எரியும். அப்போ இவர்கள் எல்லாரும் கன்னிகைகள், இவர்கள் எல்லார் இடத்துலையும் விளக்கும் எண்ணெயும் இருந்துச்சு. இவர்கள் எல்லாரும் மணவாளனுக்காக காத்திருந்தார்கள் என்று நான் சொல்லும்போது வெளியரங்கமாக தெரியறத ஒரு சொல்கிறேன்னா, ஐ ஸ்டேட்டிங் த ஆப்வியஸ். ஏனென்றால் நாம் இந்த ஓமானத்தின் கடைசியை படித்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் போதித்தது. இதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மரித்தவர்களும் ஈரோடு இருக்கிறவர்களையும் நியாயம் இருக்கிற நியாயாதிபதி. அவர் போதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது, இந்த கடைசிக்கு நம்ம பார்க்கும்போது நாம் இந்த ஓமானத்தின் கடுமையான பயங்கரமான ரட்சிப்பின் ஆழத்தை, அதனுடைய வெயிட்டை நம்ம நல்லா பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பவுல் எபேசியர் 5:18 சொல்றான், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, be not drunk with wine in which is the dissipation, but be filled with the Holy Spirit. இந்த எண்ணெயை குறித்து கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். இங்க துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் என்பதை குறித்து நான் ரொம்ப விளக்கவே தேவையில்லை. அது எல்லாருக்கும் பாவம் தெரியும். ஏன்? சபையில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும், சபையில் இல்லாத மற்ற மதத்தாரும் கூட இப்படிப்பட்ட எது செய்யக்கூடாது என்பதை அதிகமாய் கவனிப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம சர்ச்சுக்கு மதுபான வெறியில ஒரு ஆள் வராது அட்டன் பண்றதுக்கு. நான் கொஞ்சம் கேட்குறேன், கொஞ்சம் யாராவது பதில் சொல்லுங்க. மதுபான வெறியில நம்ம சண்டே வர்ஷிப் அப்போ வராரு, என்ன செய்வீங்க பிரதர்? யாராவது சொல்லுங்க, என்ன நினைப்பீங்க, என்ன செய்வீங்க? யாராவது ஓபன் பண்ணி சொல்லுங்க. உள்ளவே விட மாட்டோம்.
உள்ள விட ஒரு மாட்டீங்க. உள்ள ஓரத்துல வந்து உட்கார வச்சுக்கோங்க. வந்துட்டாக்கா ஒரு ஓரத்துல லாஸ்ட்ல உட்கார வச்சுட்டு யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம பாத்துக்கோங்க bro. அப்படி பார்த்துக்கிங்களா? ஓகே. மற்ற எல்லாரும் ஒரு உனக்கு தெரியும் இல்லையா, தண்ணி போட்டால் எப்படி இருப்பாங்கன்னு. அவர் கண்ணா அப்படின்னு உளறிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ சபையில் இருக்கிற எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அவர் வெளியே போயிட்டு நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அவ்வளோதானா? பரவாயில்ல. நீங்களாம் அந்த பாரம்பரிய சபைக்கு போனதில்லைன்னு நினைக்கிறேன். என்ன செய்வாங்க? கொஞ்சம் பலசாலி ஆளுங்கள்லாம் அனுப்பிச்சு இவரை தூக்கி கொண்டு போய் வெளியே போடுவாங்களா இல்லையா? வெளியே போட்டுருவாங்க brother. வெளியே போட்டுருவாங்க. சாலமனே போட்டுருவார் கொண்டு போய். ஸ்தோத்திரம். அந்த வசனம் என்ன சொல்லுது? எபேசியர்ல ஆண்டவர் பவுல் என்ன சொல்றாரு? துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் எது செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு? பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பி ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட். நீ தண்ணி போட்ட ஆளை சர்ச்சில் வராதன்னு விரட்டுற. அதை விட அதிகமாய் பரிசுத்த ஆவியில நிரம்பாதவனை யாராவது விரட்டுறீங்களா? என் ஆவியில நிரம்பி நீ வரல அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? யாராவது பண்ணிருக்கோமா பிரதர்? அப்படி என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க பிரதர். இல்ல பிரதர். ஓகே. See, if it is a sin to be drunk with wine, it is also sin not to be filled with the Holy Spirit. மதுபான வெறியிலே வெறி கொண்டிருப்பது பாவம் என்றால், பரிசுத்த ஆவியினால் நிறையாமல் இருப்பதும் அதே போல ஒரு பாவம் தான். இந்த இடத்துல அந்த எபேசியர் 5:18 இருக்க அந்த கிரேக்க வார்த்தை என்னன்னா, இட் மீன்ஸ் பி கண்டினியூவலி ஃபில்ட் அண்ட் ரீஃபில்ட். இந்த கிரேக்க வார்த்தை என்ன சொல்லுது? தொடர்ந்து நிறைந்து கொண்டே இருங்க, திரும்ப திரும்ப நிறையணும். அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. இது ஒரு முறை நிரப்பப்படுவதில்லை. பெந்தகோஸ்தே அனுபவம் இருக்கிற பெந்தகோஸ்தே அல்லது ஆவிக்குரிய சபைகளில் இருக்கவங்களை கேட்டிங்கன்னா, அவங்க ஒருத்தர் சொல்றாரு, நான் 2014 வருஷம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றேன். அப்படின்னா என்ன நினைப்பீங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், 2014 நான் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன நினைப்பீங்க? யாராவது சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் நிறைவே இல்லைன்னு. அதுக்கப்புறம் அப்படியே நினைப்பீங்க? என்ன நடந்துச்சு 2014 என்ன நடந்துச்சுன்னு நினைப்பீங்க? அவர் பெற்று இருக்க மாட்டாரோ என்ன? அவர் அபிஷேகம் பெற்றது உண்மைதானா? இல்ல 2014 நான் அபிஷேகம் பெற்றேன் நான் சொல்றேன். வேற அன்னைக்குதான் அவர் பாவத்துல இருந்து மனம் திரும்பி தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பாரு. அப்படியா? ஓகே. அது எல்லாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. ஆவியினால அபிஷேகம் பெற்றேன்னு எல்லாரும் சொல்லுவாங்களா? ரட்சிக்கப்பட்ட எல்லாரும்? இல்ல சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஆவியினால அபிஷேகம் நான் அன்னைக்கு பெற்றேன்னு என்ன நினைப்பீங்க? வேற யாரு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி இது. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்கிக்கிறோம். அந்த நாள்ல இருந்து அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தது அதனால இருக்கும். கண்டினியூவா அவர் அப்பப்போ ஆண்டவரோட பேசும்போது அவர் நிறைவாருன்றவர் அப்படி நினைக்கிறேன். ஆக்சுவலா இதெல்லாம் கிடையாது. நீங்க உடனே நம்ம நினைப்போம், பெந்தகோஸ்தே சபையில வந்திருந்தீங்கன்னா அன்னைக்கு அவரு அந்நிய பாஷையில பேசினார் 10 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம சபையில இந்த காரியம் இருக்குது. தட்ஸ் ஒண்டர்ஃபுல். 10 வருஷத்துக்கு முன்பாக நீங்க ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அன்னைக்கு அந்நிய பாஷையில பேசுனீங்க. இந்த 10 வருஷத்துல என்ன ஆச்சு? கடந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல என்ன ஆச்சு? பல பெந்தகோஸ்தே விசுவாசிகள், ஆவிக்குரிய விசுவாசிகள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பதை ஒரு வாழ்க்கையில ஒரு தடவை அனுபவிப்பது என்று நினைக்கிற தான் நிறைய மெஜாரிட்டியா இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவி நம்மை நடத்துகிறது என்ற ஒரே தடவை அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆவியானவர் என்னை தொடர்ந்து ஆளுகை செய்து நடத்துகிறார் என்பதை குறித்து மிகவும் கவலைப்படாதவர்களாக இருக்கிறாங்க பிராக்டிக்கல் லைஃப்ல. ஏனென்றால் எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னா அந்நிய பாஷையில பேசிட்டேன், அதோட முடிஞ்சிச்சு.
ஆனால் இந்த ஓமையில நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், அது போதாது. தட்ஸ் நாட் சஃபிஷியன்ட். You can't wrap up all your baptism of Holy Spirit experience in one event when you spoke in tongues. நான் அந்நிய பாஷையில் பேசினேன், என் வேலை முடிஞ்சிச்சு. Their lamps had to be continually lit up. அவர்களுடைய தீவட்டிகள், அவருடைய விளக்குகள் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பவுல் கொரிந்து சபைக்கு பேசும்போது சொன்னா, உங்க எல்லாரையும் விட நான் அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுகிறேன். ஆனால் அந்த கொரிந்து சபையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சகட்டு மேனிக்கு சர்ச்சு நடக்கும்போது எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டாங்க. பால் சொல்கிறான், ஒன்னா விட நான் உங்களெல்லாம் விட நீங்களாம் அதிகமாக பேசுறீங்க, அதெல்லாம் விட நான் அதிகமாக பேசுகிறேன். ஆனாலும் கூட அவன் சொல்லி கொடுக்கறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, we have to be continually filled and refilled with the Holy Spirit. அந்த அனுபவத்துக்கு மேலே நம்ம தொடர்ந்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்து திரும்ப திரும்ப நிறைய வேண்டும். இந்த 10 கன்னிகைகளுக்கும் முதல் நிறைவு இருந்தது. They had the initial filling. But they didn't have, not all of them had the continual refilling. அந்த 10 பேருக்கும் எல்லாருக்கும் அந்த தொடர்ந்து நிறைவு என்பது இல்லை. அதனால தான் அவங்க ஆயத்தமா இல்லை. நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. தொடர்ந்து பரிசுத்த ஆவியினால் தொடர்ந்து நிறைவாய் நிரம்பிக் கொண்டிருக்கிற ஒரு தான் நீங்களும் நானும் வரப்போகிற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தமாய், கன்னிகைகளாய், தூய்மையானவர்களாய் ஆயத்தமாய் இருப்பதற்கு ஒரே வழி, தொடர்ந்து திரும்ப நாம் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுக்குள்ள இருக்க வேண்டும். வேற வழியே கிடையாது. ஆமென். The lamps had to be continually lit up. தொடர்ந்து இந்த தீவட்டிகள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆயத்தத்துக்கு முக்கியமான வழி. The oil had to be bought. பாருங்க, அந்த தூங்கிட்டாங்க, ஆயில் எண்ணெய் முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாருக்கும் போதிக்கப்பட்டிருக்கு, நானே போதிச்சிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் நிறைவு. கொஞ்சம் அதுக்கும் நான் கேட்குறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைப்பதற்கு நீங்கள் எதுவும் பணம் கொடுக்கணுமா? ஏதாவது விலை கொடுக்கணுமா? யாராவது சொல்லுங்க சீக்கிரமா. இல்ல, ஒண்ணும் கொடுக்க வேண்டியதில்லை. கிரயம் இல்லை, ஒரு கிரயமும் இல்லை. ஓகே. ஆனால் இந்த பேரபிள்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஓமையில் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன தீர்ந்து போச்சு. அப்பொழுது புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை கேட்டப்போ, புத்தி உள்ளவர்கள் சொன்னாங்களாம், எங்களுக்கு உங்களுக்கு போதாமல் இருக்கிறபடி நீங்கள் விற்கிறவரிடத்துல போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள்னு இவங்க போய் வாங்க போச்சாங்க எண்ணெயை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் ஆயில் ஹேட் டு பி பாட். என்னன்னா, முதலாவது நமக்கு கிடைப்பது அது கிஃப்ட், தேவனுடைய ஈவு. பட் தொடர்ந்து நான் ஆவியினால் நிறையப்பட வேண்டும், திரும்ப நிறையப்பட வேண்டும் என்பது there are some things, some ways in which you have to pay the price for the refilling of the Holy Spirit. இந்த திரும்ப அந்த பரிசுத்த ஆவி என்னை நிறைக்க வேண்டும் என்ற காரியத்துக்கு நான் சில கிரயத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. இனிஷியலி Holy Spirit is a gift. ஆரம்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஈவு, இலவசமான ஈவு. But if you want to remain filled with the Holy Spirit, there is a price to pay. நீ தொடர்ந்து பரிசுத்த ஆவியின் நிறைவில் இருக்க வேண்டும் என்றால் நீ கொடுக்க வேண்டிய சில கிரயம் இருக்குது. அதுக்கு உதாரணம் பாருங்க, லவோதோக்கியா சபைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் திருப்புங்க 17-18. You look at what Jesus said to the church of Laodicea. Revelation 3:17-18. 3:17-18 யாராவது வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:17. உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டதக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐசைவான் என்றும்
திரவியாசம் பண்ணவன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு களிக்கும் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆமென். இந்த போதனை கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. அந்த ஜனங்கள் இது எல்லாரும் விசுவாசிட்டு தான் ஆண்டவர் பேசுறாரு. இந்த வசன இடத்துலையும் லவோதிக்கேயா சபைக்கு பேசுறாரு. நீ அவலட்சணமா இருக்க, குருடனா இருக்க, தரித்திரனா இருக்க, நிர்வாணியா இருக்கிற, பரிதபிக்கப்பட்டதா இருக்க, அப்படியும் கூட உனக்கு அதை அறியவே இல்லை. நீ அதை யூ டோன்ட் ஈவன் ரியலைஸ். You are naked, you are poor, you are blind, you are wretched and you are miserable. You don't even realize that. ஆனா அவர் சொல்றாரு, so I advise you to buy gold from me. என்னிடத்துல நீ பொன்னை விலைக்கு வாங்கு. இந்த நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் என்பது அந்த காலத்துல அந்த நெருப்புல புடமிடப்பட்டதான் அது பியூர் கோல்டு. அப்பொழுது நீ ஐஸ்வர்யமானவனாய் மாறுவாய் என்று சொல்லி அவர் என்ன ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட சும்மா கொடுக்க போறது இல்லை. யூ ஹாவ் டு பை இட் ஃப்ரம் மீ. என்னிடத்துல நீ விலைக்கு வாங்கணும். கோல்ட் ட்ரைட் இன் த ஃபயர். நெருப்புல புடமிடப்பட்ட, அக்கினியில புடமிடப்பட்ட அந்த தங்கத்தை என்கிட்ட வாங்கணும். என்ன இந்த 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 எண்ணெயையோ இந்த தங்கத்தையோ இதை நாம் வாங்குவதற்கு என்ன விலை கிரமம் கொடுக்கணும்? வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் த ஆயில் டு பி பாட்? இதுக்கு இந்த எண்ணெய்க்கு ஈடாக இங்கே ஆண்டவர் சொல்றது, புடமிடப்பட்ட அக்கினியினால் புடமிடப்பட்ட தங்கம். அந்த பழைய ஏற்பாட்டு அந்த நாட்களிலே இந்த தங்கம் என்பது நம்முடைய விசுவாசத்தை குறிக்கிறது. அவர் சொல்றாரு, இந்த இயேசு சொல்றது, ஐ வாண்ட் ஃபெய்த் தட் ஸ்டுட் த டெஸ்ட் ஆஃப் ஃபயர். அக்கினியின் பரீட்சையில இருந்து புடமிடப்பட்ட உன்னுடைய விசுவாசத்தை நான் நாடுகிறேன். அதற்கு என்ன நீ கொடுக்கணும்? வேலைக்காரனா பொறுமையாய் அந்த உன்னுடைய விசுவாசம், அந்த பொறுமையாய் அந்த பரீட்சையை தாண்டணும். அதுதான் அந்த பொறுமை இருக்கு பாருங்க. பொறுமையாய் நீடித்திருப்பது, விசுவாசத்தில் நீடித்திருப்பது, அவருடைய அன்பில் நீடித்திருப்பது, அவரை நம்புவதில் நீடித்திருப்பது, வசனத்தில் நீடித்திருப்பது. யூ ஆர் என்டியூரிங் இன் ஃபெய்த், யூ ஆர் என்டியூரிங் இன் பிலீவிங் இன் காட்ஸ் வேர்ட் ப்ராமிசஸ். அந்த வருகிற பரீட்சையில நீ பிடித்து கொள்ளணும். அதே போல வெண் வஸ்திரம்னு சொன்னார். அந்த வெண் வஸ்திரம் என்பது நீ அது இயேசுவின் ரத்தத்தில் தோய்த்த வெண் வஸ்திரம் தான். ஆனா அதுல சில காரியங்களை நீ விட்டு கொடுக்கணும். தட் இஸ் த பிரைஸ் யூ ஹேவ் டு பே ஃபார். ஆரம்பத்தில் ரட்சிப்பு இலவசம், ஆனால் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய காரியத்தை நம்ம விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளணும். நம்ம மாம்சத்தின் பிடிவாதங்கள், நமக்கு இந்த உலகத்திலே பெருமையாய் தோன்றுகிறது அந்தஸ்துகள், சில சமயம் மிகவும் நெருக்கமான காரியங்கள், நெருக்கமானவர்கள். ஆண்டவர் கேட்பார் சில நேரங்களில் நம்ம விசுவாசத்தை டெஸ்ட் பண்றது. ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் வந்து சொன்னா, இதெல்லாம் செய்யறேன் ஆண்டவரே, நான் எப்படி பரலோது பண்ணி இருக்கிறதெல்லாம் வித்துட்டு வரணும்னு வருத்தத்தோட போயிட்டான்னு பார்ப்போம். There is a time God will ask you to give up things. இதை விடு. இதுல என்னன்னா, கிறிஸ்தவர்களாகிய நாம் சபையையும் விசுவாசிகளையும் குறித்து நாம் எப்படி கணக்கு போடுகிறோம் என்பதையும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கிறார் என்பதிலையும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதே லவோதிக்கேயா சபை இருக்கிற இடத்துலயே ஸ்மிர்னா எந்த சபையும் இருந்துச்சு. அந்த சபை அதிக தரித்திரர்கள் நிரம்பிய சபை. இட் வாஸ் புவர் அண்ட் பர்சிக்யூட்டட். அதிகமாய் வதைக்கப்பட்ட சபை. அவர் இடத்துல பைசா இல்லை. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கிறேன். லவோதிக்கேயா சபையில எல்லாம் இருந்துச்சு, பணக்கார சபை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தரித்திரனா இருந்தது. இன்னைக்கு இப்படி பணக்கார சபைகள் மேலை நாடுகள்ல இருக்குது. அவைகளை குறித்து என்ன சொல்லுவார்? நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறியா, தரித்திரன் சொல்லுவாயா? அது ஒவ்வொரு சபையும் நம்ம அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த இந்த இந்த
எண்ணெய் வாங்கப்பட வேண்டும். இந்த தங்கம், புடமிடப்பட்ட தங்கம் வாங்கப்பட வேண்டும். இந்த வெண் வஸ்திரத்தை நீ வாங்குன்னு சொல்றாரு, விலைக்கு வாங்க சொல்றாரு. நம்ம என்னத்தை கொடுக்கணும்னு யோசிப்போம். அப்படி நம்முடைய தீவட்டி எரியாமல் இருக்கும்படியான நமக்கு எண்ணெய் இல்லை என்றால் அதனுடைய விளைவு என்பதையும் நாம் பார்ப்போம். மனுஷன் எண்ணுகிற காரியம், எடை போடுகிற காரியம், தேவன் எடை போடுகிற காரியத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. மனுஷனால் மதிக்கப்படுகிற காரியம், இயேசு கிறிஸ்து சொன்னாரு, தேவனுடைய பார்வையில் மிகவும் அவமானதா இருக்கிறது என்று. இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெயை வாங்க போறாங்க, ஆனா அவங்க போனது லேட். இதை குறித்து இன்னும் அடுத்த வாரத்தில் இன்னும் கவனமாக படிக்க போறோம், லேட் ஆகிறத பத்தி. அவர்கள் போய் எண்ணெய் வாங்கி வந்து திரும்ப வந்த போது அதுக்குள்ள மணவாளன் வந்துட்டாரு, கதவு அடைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. இப்படிப்பட்ட காரியங்களை பல ஓமானங்கள்ல இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். நம்ம கூட பார்த்தோம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அந்த திருமண விருந்து, அதை குறித்து மத்தேயு 22 பார்த்தோம், 11 14. அங்க ராஜா வந்து திருமணத்துக்கு அழைக்கப்பட்ட விருந்தாளிகளை பார்க்கும்போது அதில் ஒருவன் அந்த திருமணத்துக்கு ஏற்ற சரியான வஸ்திரம் போடாமல் இருந்ததுனாலே அவனுடைய கையையும் காலையும் கட்டி அவனை அந்தகார இருளிலே தூக்கி போடுன்னு சொன்னார். அந்த ஓமானம் முடியும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஃபார் மெனி ஆர் கால் பட் ஃபியூ ஆர் சோசன், இன் மேத்யூ 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளுகிறோம்? இங்கே நிறைய பேர் தியாலஜிலாம் படிக்கிறீங்க, கால்வினிசம் அது இதுன்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப எச்சரிப்ப அந்த ஓமானங்களை நான் பார்க்கும்போது, வேற யாரும் இல்லை, நான் பார்க்கும்போது இது ரொம்ப சீரியஸாக இருக்குது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். பல விசுவாசிகளோ சில விசுவாசிகளோ நினைக்கலாம், நாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு விட்டோம், ஏற்கனவே பரலோகத்துக்கு போயிட்டோம்னு நினைக்கலாம். அவங்க மனசுல நினைத்து கொண்டு அவர்கள் சோம்பேறிகளாகவும் நிர்விசாரமாய் கேஷுவலாகவும் ஆயத்தமில்லாமலும் தொடர்ந்து பரிசுத்த ஆவியின் நிறைவை நாடி நிறையாமலும் அப்படியே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் உண்மையிலே விசுவாசிக்கிறேன், எனக்கு என்னையும் சேர்த்து. ஆண்டவர் இந்த ஓமை மாத்திரம் இல்லை, பல ஓமைகளில் பார்க்கும்போது நம்முடைய நித்திய ஜீவனையே நாம் இழந்து விடுவோங்கிற ஒரு அபாயம் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நிறைய இந்த எவாஞ்சலிக்கல் ஃபெய்த்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் இந்த சுவிசேஷ சபைகளில் ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட், நீங்க ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா எப்பொழுதும் ரட்சிக்கப்படுறீங்க, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆனால் இந்த ஓமானங்கள்லாம் அதே இயேசு கிறிஸ்து நமக்கு வேற காரியத்தை எச்சரிக்கிறார், அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய எளிய புத்தியில நான் சுவிசேஷங்களை வாசிக்கும் போது இதுக்கு நித்திய ஜீவனை இழக்கிற ஒரு அபாயம் இருக்கிறதா தான் எனக்கு தெரியுது. இதற்கு மாறாக நமக்கு இறையியல் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, கால்வினிசம்னு சொல்றாங்க. அதை பிடித்து கொண்டோ, அப்படிப்பட்ட உபதேசங்களை பிடித்து கொண்டு இட்ஸ் ஓகே, ஆண்டவர் விசுவாசிச்சாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நிச்சயமா எல்லாரும் பரலோகத்துக்கு தான் போக போறோம் அப்படின்ற ஒரு நிர்விசாரமான ஒரு கேஷுவலான வாழ்க்கை வாழும்போது நம்முடைய நித்திய பயணத்துக்கு, நித்திய ஜீவனுக்கு இருக்கிற ஒரு உண்மையான ஆபத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு பெரிய பெரிய தவறு என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது, மணவாளன் வரும்போது, உனக்கு கால்வினிசம் தெரியுமா, நீ ஞானஸ்நானம் எடுத்தியா அப்படின்லாம் கேட்குற மாதிரி தெரியல எங்கேயுமே. எந்த ஓமானத்துலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 10 தாளந்தில் கூட பார்த்தா, நீ என்னத்தை செஞ்ச நான் கொடுத்ததை வச்சு, எல்லாரும் விசுவாசிகள், இங்கே நீ எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறாய்,
உன்னுடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதா? அதை தான் பார்க்குறாரு. நீ கன்னிகையா? உனக்கு கையில் விளக்கு இருக்கா? ஒரு காலத்தில் நீ என்ன வச்சிருந்தியா? அப்படிலாம் கேட்கல. இப்பொழுது உன் கையில் விளக்கு எரிந்து கொண்டிருக்குதா இந்த இடத்துல கேட்குறாரு. இப்படி நீங்கள் வரிசையாக அந்த ஓமானங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னு பாருங்க கொஞ்சம். Have you bought your oil? And how do you buy your oil? எப்படி இந்த எண்ணெயை வாங்கிறது? தொடர்ந்து ஜெபிங்க. தொடர்ந்து வேத தியானத்தில் மூழ்கி கொண்டே இருங்க. தேவனுக்காக காத்துருங்க. அவருடைய வெளிப்படுத்துதல், ரேமா வார்த்தைக்காக, அவருடைய வழிகாட்டுதலுக்காக தொடர்ந்து by prayer, by Bible reading, by waiting on God consistently, continually, by consistently yielding to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் விட்டு கொடுத்து அவருடைய வல்லமையை நான் பயன்படுத்த வேண்டும். அவருடைய அபிஷேகத்தை நான் என்னுடைய உள்ளான சாட்சிக்கும் வெளியரங்கமான சாட்சிக்கும் தொடர்ந்து நான் பயன்படுத்த வேண்டும். இப்போ இதை செய்வதற்கெல்லாம் எனக்கு நேரம் வேணும், முயற்சிகள் செய்யணும். சும்மா நடப்பதில்லை. நான் உட்கார்ந்துருக்கும் போது இப்படி கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன். அப்படியே ஆவியானவர் கடன்னு நம்ம மேலே ஊற்றி வேதத்தெல்லாம் கண்ணெல்லாம் திறந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அப்படியே கையிலெல்லாம் வல்லமை கொடுத்து சும்மா உட்கார்ந்துருக்கேன். எல்லாம் நடக்குதா? இல்லை. அதற்கு நேரத்தையும் கவனத்தையும் முயற்சியும் நம்ம எடுக்கணும். நம்ம அதுக்கு மேலே ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இட் டசன்ட் ஜஸ்ட் ஹேப்பன். யூ ஹேவ் டு மேக் அ டிசிஷன். இது எனக்கு தொடர்ந்து ஆவியானவருக்குள்ள தங்கி இருக்கணும்னா இதெல்லாம் வேணும். பரிசுத்த ஆவியானவரின் கண்டினியூஸாக ஃபில் பண்ணுன்னா நீங்கள் ஜெபமும் வேத தியானமும் அவருக்கென்று ஊழியம் செய்வதும் அவருக்காக காத்திருப்பதும் இந்த காரியம் இல்லைன்னா ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள வராது. ஆவியானவருடைய நிறைவு என்பது ஒரு அலங்காரம் கிடையாது. anointing of the Holy Spirit is not a decoration. It is both for obedience, it is also a reward for obedience. நீங்க கீழ்ப்படிதலுக்கு அது ஊக்குவிக்கிறது. இன்னும் கீழ்ப்படியும் போது திரும்ப அதிகமாய் உங்களை நிரப்புவார். இப்போ இந்த இடத்துல இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஓரளவுக்கு தெரியும். நாம் நினையாத அறியாத நேரத்தில் இயேசு கிறிஸ்து வருவார், அவரை சந்திப்போம். ரெண்டுல ஒன்று நடக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், either Jesus is coming back at an unexpected time or each of us will die and meet him as the judge. ஒன்று இயேசு கிறிஸ்து நம்ம நினையாத வேளையில் நம்ம உயிரோடு இருக்கும்போதே வருவார், அல்லது நம்ம ஒவ்வொருவரும் மரிப்போம், அவரை நியாயாதிபதியாக சந்திப்போம். இந்த ரெண்டையுமே நம்ம திட்டம் போட்டோ கரெக்டாக பிளான் பண்ணி சொல்ல முடியாது. இந்த நாளில் தான் மரிக்க போகிறோம், இந்த நாளில் தான் இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. அது இன்றைக்காக இருக்கலாம், நாளைக்காக இருக்கலாம், ஒரு சில மாதங்கள் கழித்திருக்கலாம், ஒரு சில வருஷங்கள் கழித்திருக்கலாம். இது எல்லாருக்கும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று எல்லாருக்கும் தெரியும், இங்க இருக்கிற எல்லாருக்கும், இந்த உலகத்தை நம்முடைய பயணம் முடிஞ்சு போகும்போது நாம் தேவனோடு சரியாக உறவில் இருக்க வேண்டும். We also know that at the time of our leaving this earth, we need to be right with God. And we need to be doing right for the kingdom. நம்ம தேவனோடு சரியாக இருக்க வேண்டும் என்பது மாத்திரம் அல்ல, அவருடைய ராஜ்யத்துக்கான சரியான காரியங்களையும் செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த ரெண்டுக்குமே நான் தேவனுடைய சரியான உறவில் இருக்கணும். அதே சமயம் என்னுடைய வாழ்க்கை முடியும் போதோ, இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வரும்போதோ நான் ராஜ்யத்துக்காக காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ரெண்டுக்குமே சகோதர சகோதரியே, நாம் பரிசுத்த ஆவியினால் தொடர்ந்து நிறைவிலே இருக்க வேண்டும், நிறைவை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த இடத்துல இருக்கிற ஒருவனும் கூட, உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனும் எந்த நாளிலையும் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்ல முடியாது. அதற்கு பதிலாக பவுல் சொல்ற போல, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். Nobody is reached the perfection. அந்த பரிபூரணத்தை யாரும் அடையவில்லை. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நம்ம பரிசுத்த ஆவியினால் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வருது, ரெட்ரீட் வருது, இல்லது இன்னைக்கு இந்த சண்டே வர்ஷிப் வருது,
அப்ப நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று யாரும் அந்த அந்த கவனத்தில் இருக்க வேண்டும். Anointing of the Holy Spirit must be a daily, ongoing seeking and experiencing if you want to remain a wise virgin. நீ புத்தியுள்ள கன்னியா இருக்க வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் தொடர்ந்து அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய நிறைவை நாடி அதை அனுபவிக்கிற ஒரு காரியம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்ல, நீங்க சண்டே வர்ஷிப் பண்ணி கொண்டிருக்கும் போது நான் வருவேன் என்று சொல்லவில்லை. நீங்க ஸ்பெஷல் கான்ஃபரன்ஸ், ஸ்பெஷல் ரெட்ரீட் நடத்தும் போது நான் வருவேன் என்று சொல்லவில்லை. நினையாத நாளிகையிலே வருவேன் என்று தான் சொன்னார். when you least expect. ஆமென். இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆவிக்குரிய அர்த்தத்தில் முதல் காரியம், முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்து வருகைக்கு நீங்களும் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து அபிஷேக நிறைவில் இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு அவர் மத்திய வானத்தில் வர்றது தான் நம்ம வருகன்னு நினைக்கிறோம். when you breathe your last, நீ மூச்சை கடைசியாக விடும்போது என்ன நிலைமையில இருந்த, அது அந்த நிலைமையில தான் இயேசு உன்னை சந்திப்பார். நீ நியாயத்தீர்ப்புக்கு போகும்போது how the last moment of your life, உன்னுடைய how was your heart, how was your readiness, how prepared were you, how anointed were you, that is the state at which Jesus will see you. Amen. அன்றாட இந்த ஓமானத்தினுடைய சில அன்றாட வாழ்க்கைக்கான சில காரியங்களையும் கற்றுக்கொள்வோம். நம்ம இது வரைக்கும் ஆவிக்குரிய காரியங்களை பார்த்தோம். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியின் நிறைவு தொடர்ந்து இருக்கணும். ஆமென். இந்த ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற இந்த ஓமானங்கள் எல்லாமே மிகவும் அருமையான காரியம். இவைகள் இந்த சுவிசேஷத்தை நம்ம முழுசுமா புரிந்து கொள்வதற்கு நம்ம லெவலுக்கு கொண்டாடுறார் ஆண்டவர். இந்த மாதிரி எளிமையான கதைகளை சொல்லி நான் சொன்னேன்ல ஏற்கனவே, எல்லாருக்குமே ஒரு காரியம் எப்போ இயேசு கிறிஸ்து வருவார்னு. ஆனால் மத்தேயு 24 இயேசு கிறிஸ்து ஒரு காரணத்தோடு அது சொல்லலை. ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளையும் இன்றைக்கு எந்த நேரத்திலும் வருவேன் என்ற ஒரு உணர்வோடு தெளிவோடு நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். He wants us to live every day as if he was coming back any moment. இப்போ ஒரு காரியம் சொல்கிறேன். இன்னையிலேருந்து 3 வாரம் கழிச்சு ஒரு வரப்போகிற அந்த சண்டே மார்னிங் 10 மணிக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார்னா உங்கள் வாழ்க்கையில் எதை மாற்றிக்கொள்வீங்க? இப்போ எல்லாத்தையும் கேட்குறேன். ஒரு நாள் சொல்லியாச்சு. இப்போ மார்ச் 10ஆம் தேதி வச்சுக்கலாமே ஒரு உதாரணம். அல்லது மார்ச் என்ன தேதி, அது 9ஆம் தேதி வச்சுக்க. அது சண்டே. மார்ச் 9ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன செய்வீங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருப்போம். ஓகே, என்ன சந்தோஷமா இருப்பார். ஓகே. இப்ப இருந்தே ஆவியில் நிரம்பி ஆண்டவரோடு பாத்துல அமர்ந்து அதுக்காக காத்திருப்பேன். ஓகே, இப்ப இருந்தே ஆவியில நிரம்பி இருப்பாரு. வேற என்ன செய்வீங்க? நான் என்னுடைய வேலைக்கு 10 மணிக்கு என்னுடைய வேலையை செய்து கொண்டு இருப்பேன். ஐ சி. 10 மணிக்கு உங்க வேலையை செய்து கொண்டிருப்பீங்க. ஓகே, ஸ்தோத்திரம். வேற இந்த 2-3 வாரம் என்ன பண்ணுவீங்க? மீதி பேர்லாம் அமைதியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல இந்த மாதிரி ஏதாவது மிஸ் பண்ண காரியங்கள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருப்பேன். அப்படின்னா என்ன வீடு கிட்டலாம் கட்டி முடிக்க போறீங்களா கிராண்டிசன்? வேவி இருக்கலாம் பிரதர். வேற என்ன செய்வீங்க? யாராவது அந்த 2-3 வாரம் ரொம்ப நல்லவங்களா மாறிடுவோம். ரொம்ப நல்லவனா இருப்பீங்க. ஓகே, ஸ்தோத்திரம். ரமேஷ், இந்த டைம் கரைத்துறை இல்லாம நம்ம எண்ணத்துல எல்லாம் பாத்துக்கணும். ஒவ்வொரு டைம் அந்த வந்துட்டே இருக்கும் எண்ணங்கள். ஐசி கரைதேற இல்லாம இருக்கணும்னு கொஞ்சம் இருப்பீங்க. நாமே ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓகே. யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும்?
சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க சிஸ்டர். ஓகே. ஜாக்கிரதையா இருப்பேன் பிரதர். இனி நான் 5 நாள் இருக்குல்ல, அன்னைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அஜாக்கிரதையா கொஞ்சம் இருக்கீங்களா? அஜாக்கிரதையா இருப்போம். I அவ்வளவுதான். see. ஓகே. வேற யாராவது? ஒரு சரியான பதில் இருக்குது இந்த ஓமையிலேருந்து. யாராவது சொல்றாங்களான்னு தேடிட்டு இருக்கேன். ஆவியானவர்களை நிறைந்து பரிசுத்தாவியானவர்கள் எப்பொழுது நிரம்பி இருப்போம். ஓகே. கேப்ரியல் சொல்லுங்க. ஓகே, சரி, கேட்கல, சரியா கேட்கல. ஹேமா சிஸ்டர் என்ன சொன்னீங்க? விழித்திருப்பீங்களா? ஓகே. sanctify and prepare myself, சங்கீதா says. ஓகே. அதான் இவ்வளவு டைம் இருக்கே, சோ எதுக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், இப்ப என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருப்போம். கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே. 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 காத்திருப்போம் பிரதர். காத்திருப்பீங்க. ஆக்சுவலா சரியான பதில் என்ன தெரியுமா இருக்கணும்? சொல்லுங்க சுஷீலா, go ahead. I will repent and believe. You will repent and believe. Okay. ஆயத்தமா இருப்போம். ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இருப்பீங்க. ஓகே. பிரதர் 10 கணிகன் மாதிரி தூங்கிட்டு இருப்போமா பிரதர்? நீங்க தூங்கிட்டு இருப்பீங்களா? ஓகே. என்ன உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்ப மார்ச் 9ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வராருன்னு. இப்பயும் தூங்கி ஆரோக்கியதா சொல்லுங்க. மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துவோம் பிரதர். ஐ சி. வெரி குட், வெரி குட். ஓகே, வெரி குட். இப்ப நான் கேட்கிறேன் எல்லாத்தையும், நீங்க சொன்னதெல்லாம் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கணுமா இல்லையா? ஆமென். இப்ப எல்லாரும் சொன்னீங்கல்ல, shouldn't you be doing that now? என்ன எல்லாம் ஒருத்தர் சொன்னாங்கல்ல? ஆமா பிரதர். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு டேட் கொடுத்தா, நீ என்ன நான் புதுசா செய்ய போறேன்னா, நான் ஒண்ணுமே புதுசா செய்ய தேவையில்லை. அதுதான் சரியான பதில். அதுதான் சரியான ப்ரிப்பரேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ எம் ரெடி எனி டைம். எல்லா நேரத்துலையும் நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கணும். சுவிசேஷம் சொல்றீங்களா? ரிப்பன்டன்ஸ் இருக்குதா? ரிஃப்ளெக்ஷன், உங்களை ஆராய்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? கண்டினியூலி ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட். இதெல்லாம் இப்ப இருக்கணுமா இல்லையா? ஆமென். ஆண்டவர் அதை தான் நம்ம இந்த கன்னிகையிட்ட எதிர்பார்க்கிறார். இதுதான் இந்த நாள்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. We really honestly should be able to say, nothing will change in my life if I know which day is coming. I am doing what I believe God wants me to do, and I don't have to suddenly hurry up and try to straighten up my life because Jesus said he is coming back tomorrow. No. நம்முடைய வாழ்க்கையில the goal is to live as if Jesus is coming back at any moment. எந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து வருவார் என்ற ஒரு நினைவோடு நாம் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். தயவு செய்து இது ஜோக்குக்காக சொல்ல. ஏனென்றால் நீங்க நினையாத நாளிகளை அவர் வருவார், அல்லது நீங்க நினையாத நாளிகளை நீங்க போயிருவீங்க உலகத்தை விட்டு. ஒன் ஆஃப் த டூ திங்ஸ் வில் ஹேப்பன். இந்த நாளிலே சகோதரனே சகோதரியே, நமக்கு முன்பாக ஒரு பெரிய வேலை இருக்குது. உலகம், நம்மை சுற்றி இருக்கிற உலகம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஜனங்க கிட்ட நம்பிக்கை இல்லை. பலவிதமான உபத்திரவத்தில் ஜனங்க இருக்காங்க. உங்க வீட்டில் ஒரு கேலண்டர்ல போடுறீங்க, பெரிய வசனமெல்லாம் எழுதி போடுறீங்க. அது எந்த அவிசுவாசிகளுக்கு உபத்திரவத்தில் இந்த உலகத்தில் இருக்கவங்க எவ்வளவு பேருக்கு உதவின்னு தெரியல. நீங்க வச்சுக்கலாம் அந்த போஸ்டர்லாம். ஆனால் அவைகள் அவிசுவாசிகளுக்கு உதவி இல்லை. ஆமென். ஆனால் இந்த உலகத்தை நீங்களும் நானும் உண்மையிலேயே சுவிசேஷத்துக்கு நேராக நடத்தணும்னா,
இயேசு உண்மையிலே ஜீவிக்கிறார் என்று நம்ம உலகத்துக்கு காட்டணும்னா நீங்களும் நானும் இயேசுவை போல ஜீவிக்கணும். அவர் நம் மூலமாக உலகத்துக்கு வெளிப்பட வேண்டும். We have to allow Jesus to shine through us. அதற்கு நான் என்ன குறித்து அதிகமாக யோசிச்சு கொண்டிருக்கிறத விட்டுட்டு ஆண்டவர் தேவன் என்னை என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதில் அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கணும். இது எல்லாமே ஆவியானவருடைய துணையோடு தான் செய்ய முடியும். ஆமென். if you know Jesus is coming anytime, உனக்கும் எனக்கும் தெரியும் எந்த நேரத்துலையும் வராருன்னு. அப்படி தான் நம்ம இந்த நேரத்தில் இருக்கணும். லிவிங் ரெடி, ஆயத்தத்தோடு வாழ்வது. நம்ம பார்த்தோம் இல்லையா, மத்தேயு 24 முழுசாக பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களுக்கான என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்து அதில் லிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட முக்காவாசிக்கு மேலே நடந்துருச்சு. வருகையின் அடையாளங்கள் கடைசி நாட்களின் கடைசி மணித்துளிகளில் இருக்கிறோம். we are in the last moments of last days. எப்போ ஆண்டவர் வருவார்னு தெரியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். ஸோ we want to live ready. நீங்களும் நான் ஆயத்தத்தோடு வாழும்படியாக நம்ம வாஞ்சிக்கணும். இப்படிதான் ஜெபிக்க போகிறோம். இதை கொஞ்சம் தயவுசெய்து எல்லாருமே சீரியஸாக எடுத்துக்கலாம். எனக்கும் நான் போதித்து கொண்டிருக்கிறேன். கடைசி நேரத்தில் அவசரப்பட்டு நம்ம ஆயத்தம் ஆக முடியாது. அதுதான் புத்தி இல்லாத கன்னிகைகள். கடைசி நேரத்தில் அவங்க என்னையை தேடினாங்க. பல சமயங்களில் நம்ம கேட்கணும், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் என்று. நிச்சயமாய் வருகிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையின் பாணி, வாழ்க்கையின் தரம், we want to be living a lifestyle that glorifies him. அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தரமாக இருக்க வேண்டும். இயேசு எப்படி இருந்தார் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கை மூலமாக ஆண்ட ஜனங்களுக்கு காட்ட வேண்டும். அப்படி இருக்கணும்னா வருகிற வாரத்தில் பார்க்க போகிறோம். யூ கான் பி லேசி, நீ சோம்பேறியாக இருக்க முடியாது. யூ கான் பி காம்ப்ளசன்ட், நிர்விசாரமாக இருக்க முடியாது. யூ கான் பி பாசிவ் ஆர் இன்ஆக்டிவ், செயலற்றவனாய் சோம்பேறியாய் உட்கார்ந்திருக்க முடியாது. யூ கான் பி எ ப்ரோக்ராஸ்டினேட்டர், தாமதிக்கலாம், தள்ளி போடலாம் என்று இருக்க முடியாது. இவைகளை நம்ம வருகிற வாரத்தில் கற்றுக்கொள்வோம். இந்த நாளின் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த காரியம் மிகவும் சீரியஸான ஒரு காரியம். இந்த ஒரு இடத்துல இல்லை, சுவிசேஷத்தில் பல இடத்துல ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார். தயவு செய்து ஒரு தவறான ஐடியா தலையில் இருக்க வேணும். என்னை ஆண்டவர் நேசிக்கிறார், என் மேலே கிருபையாக இருக்கிறார், நான் எப்படி இருந்தாலும் என்னை பரவலுக்கு கொண்டு போவார்னு நினைக்காதீங்க. அப்படி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கல. அப்படி he didn't teach that. So don't put words into his mouth. அவர் அப்படி செய்ய போகிறதில்லை. அவர் என்ன செய்ய போகிறார் என்பது தெளிவாக இங்கே சொல்லியிருக்கிறார். இங்கே நம்ம எல்லாரும் அந்த பயத்தோடும் பக்தியோடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஆயத்தமாக இருக்க, தொடர்ந்து ஆவியில் நிரம்பி அவருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்க வேண்டிய காரியங்கள், இதை வாங்கும்படியாக, இந்த அபிஷேகத்தை, இந்த புடமிடப்பட்ட தங்கத்தை வாங்கும்படியாக நாம் விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். சகோதரன் ஞானப்பிரகாஷ் நம்ம ஜெபத்தில் நடத்துவார். எல்லாரும் கூட விட்டு கொடுத்து ஜெபிப்போம்.